கோர் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுவும் இல்லாமல் எப்பயுமே எல்லா கேண்டிலுமே நமக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்லும். எப்படின்னா, எங்கே ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆச்சு, எவ்வளோ ஹை வரைக்கும் போயிருக்கு, எவ்வளோ லோ வரைக்கும் ட்ராப் ஆகியிருக்கு, அதுக்கப்புறம் எங்கே ஃபைனலாக முடிஞ்சிருக்குங்கிறத சொல்லும். இதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதுக்கு தான் நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது ஓஎல்ஹெச்சி டேட்டா, ஓஹெச்எல்சி டேட்டா. இந்த ஓஎல்ஹெச்சி டேட்டா வந்து ஒரு புல்லிஷ் கேண்டிலை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதேமாதிரி ஓஹெச்எல்சி டேட்டா வந்து ஒரு பியரிஷ் கேண்டிலை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த நெக்ஸ்ட் வெயிட் ஒரு ஓஎல்ஹெச்சி டேட்டா, ஐ மீன் ஒரு புல்லிஷ் கேண்டிலோட டேட்டா எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ப்ரைஸ் வந்து எப்பயுமே கீழே ஓப்பன் பண்ணுவான். ஓப்பன் பண்ணிட்டு லோ க்ரியேட் பண்ணுவான். லோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப ஹைக்கு எடுத்துகிட்டு போவான் ப்ரைஸை. அதுக்கப்புறம் திரும்ப க்ளோஸ் பண்ணிடுவான். இது எல்லாமே ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் பீரியடில் தான் நடக்கும். அண்ட் அதே மாதிரி தான் இதை ப்ரைஸாக பார்க்கணுன்னா இதோட ஸ்ட்ரக்சர், இது அந்த கேண்டலுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் இது ஹையர் டைம் ஃப்ரேம், இது ஒரு 1 hour இல்லாட்டி 1 day கேண்டிலாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதை வந்து ஸ்ட்ரக்சரை பார்க்கணும் அப்படின்னா 1 dayனா ஒரு 1 hour, இல்லைன்னா அதே மாதிரி இங்கே 1 hourனா இங்கே ஒரு 5 minutes ஆர் 15 minutesல வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளால் பார்க்க முடியும். எப்படின்னா, ப்ரைஸ் வந்து 100ல் ஓப்பன் ஆகிறான். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் திரும்ப லோ வரான். லோவில் வந்து எப்படி இந்த லோ ஃபிக்ஸ் ஆகும், ஹை ஃபிக்ஸ் ஆகுங்கிறதையும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். பட் இது பேசிக்ஸ்னால இதை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கலாம். 100ல் ஓப்பன் ஆகிறான், அப்புறம் லோ க்ரியேட் பண்ணுறான். லோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஹையை க்ரியேட் பண்ணுறான். ஹையை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட் எண்ட் ஆகும்போது 200ல் க்ளோஸ் பண்ணிடுதான். இப்படி தான் 100, 90 கீழே வந்து 210 ஹையை ரீச் பண்ணிட்டு 200 வரைக்கும் கீழே வந்து க்ளோஸ் பண்ணிடுறான். இதுதான், அவ்வளோதான். இதே மாதிரி தான் வைஸ் வெர்சா ஃபார் பியரிஸ்க்கும், அதை பற்றியும் பார்க்கலாம். ஹைங்கிறது தான் ஹையஸ்ட் பாயிண்ட்டு, க்ளோஸுங்கிறது எப்போ அந்த ஸ்பெசிஃபிக் டைம் வந்து எண்ட் ஆனது. அதே மாதிரி ஓப்பனுங்கிறது வேறு ப்ரைஸ் ஸ்டார்டட் எப்போ ஓப்பன் ஆச்சு அந்த ஸ்பெசிஃபிக் டைமில். இதே மாதிரி ஸ்பெசிஃபிக் டைமில் லோ வந்து எப்போ க்ரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் இதில் மீன் பண்ணியிருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பியரிஷ் கேண்டலை பற்றி பார்த்துடலாம். bearish candle, where it is, yep, right here. bearish கேண்டலோட டேட்டா வந்து OHLC அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ப்ரைஸ் வந்து மேலே ஓப்பன் பண்ணுவான். மேலே ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டே ஹைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் ஓப்பனு கீழே மூவ் ஆவான். மூவ் ஆகிட்டு திரும்ப லோ ஃபிக்ஸ் பண்ணுவான். அப்புறம் ஸ்பெசிஃபிக் டைம் முடிஞ்சோடனே க்ளோஸில் வந்து க்ளோஸ் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். லைக் தட் ப்ரீவியஸ் இதில் பார்த்த மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர் வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தா க்ளீனாக தெரியும். ப்ரைஸ் வந்து இங்கே 200ல் ஓப்பன் ஆகிருக்கான். தென் ஹையை வந்து ரீச் பண்ணியிருக்கான் 210. தென் கீழே புஷ் பண்ண, ஓப்பனுக்கும் கீழே புஷ் பண்ணனால அந்த இடம் பாடியாக கன்வெர்ட் ஆயிரும். அந்த 90ங்கிறது தான் லோ ப்ரைஸ். அண்டு திரும்ப 100ல் வந்து க்ளோஸ் வச்சுட்டா இந்த ஸ்பெசிஃபிக் டைம். இது எல்லாமே ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் பீரியடில் தான் நடக்கும். அண்ட் அங்கே இருக்கிற மாதிரி தான் ஹைங்கிறது ஹையஸ்ட் பாயிண்ட், ஓப்பனுங்கிறது ஸ்பெசிஃபிக் டைமில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனது. அதே மாதிரி க்ளோஸுங்கிறதும் அந்த ஸ்பெசிஃபிக் டைம் ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆனது. அது மாதிரி லோங்கிறது அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் ஒரு எக்ஸ்ட்ரீம் லோ வந்து க்ரியேட் பண்ணது. that's it. அண்ட் கேண்டில் ஸ்டிக்கோட ஒரு சின்ன அப்சர்வேஷன், அதை பற்றி சொல்கிறேன். அதுக்கு ஒரு ஃபோட்டோ வேணும். we got image. இதில் என்ன புரியுது அப்படின்னா, ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸை வந்து ரெடி பண்ணும்போது, ஐ மீன் அதோட ஃபவுண்டர், அந்த ஃபவுண்டர் நேம்லாம் தெரில, அந்த ஃபவுண்டர் வந்து
இதோட ஐடியாலஜி பேஸ் பண்ணி தான் கேண்டில் ஸ்டிக்ஸை ஃபார்ம் பண்ணார். எப்பயுமே புல்லிஷ் கேண்டில் வந்து ஐ மீன் ஒரு புல்லோட ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கீழே கீழே அட்டாக் பண்ணி அப்வர்ட் தான் தூக்கும். அதான் இது புல்லோட ஆக்ஷன். பியரோட ஆக்ஷன் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா மேலேருந்து அட்டாக் பண்ணி கீழே கீழே ஆப்போனண்ட்டை வந்து ஃப்ளாட் பண்ணிடும். அதை பேஸ் பண்ணி தான் கேண்டில் ஸ்டிக்ஸும் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. லைக் தட் ஓஹெச்எல்சி ஓஎல்ஹெச்சி டேட்டாஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அவ்வளோதான் கைஸ். இதுதான் கேண்டில் ஸ்டிக்ஸோட பேசிக் ஃபவுண்டேஷன். நம்ம அடுத்த வீடியோவில் கேண்டில் ஸ்டிக்ஸ் டைப்ஸை பற்றி பார்க்கலாம்.